வணக்கம் வியூஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் ஷேடோ பாக்ஸ்னால் என்னென்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஷேடோ பாக்ஸ்னால் என்னென்னு சொன்னால், ஒரு இமேஜ் அப்படின்னா ஒரு ஜேபேக் இமேஜோ பிஎன்ஜியோ எதாக இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை நாங்கள் இந்த ஷேடோ பாக்ஸால் இன்சர்ட் பண்ணி அதை ஒரு ஸ்கல்ப்பிங் மாடலாக ஸ்கல்ப்பிங் ஆப்ஜெக்டாக எங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஸ்கல்ப்பிங் ஆப்ஜெக்ட் மாதிரி அந்த இமேஜை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நாங்கள் எப்படி அதை செய்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த லைட் பாக்ஸ்னு உள்ள இந்த பாக்ஸுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் டூல்ஸ், நான் வந்து டூலை கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க இங்கே ஷேடோ பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற நான் ஒரு ஷேடோ பாக்ஸை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு எடிட் கொடுக்குறேன். அதே மாதிரி மேக் பாலிமேஷ் கொடுத்துருவேன். ஓகே, ஒரு ஷேடோ பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே ஷேடோ பாக்ஸ்னு ஒரு எஃபெக்ட் அது டிக் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் மாஸ்க் ப்ரஷ்ஷை நாங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியது. நான் மாஸ்க்கு கண்ட்ரோல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நான் இதில் இந்த ட்ராக் ரெக்ட்னு உள்ள ப்ரஷ்ஷை நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி மாஸ்க்கை ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் அந்த ஆல்ஃபாவில் வந்து நான் அந்த எனக்கு தேவையான இந்த ஜேபேக்கை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணுறேன். கர்னோட இது நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகில்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மல் ப்ரஷ்ஷில் எப்படி இருக்குது, நான் மாஸ்க்கை கிளிக் பண்ணோன்னே அந்த ஒன்று ரெக்டு நம்ம ஓப்பன் பண்ண அந்த இம்போர்ட் பண்ண ஹெல்ப்பாகவும் இருக்குது. அப்புறம் நான் சில இதை மிடில் வச்சு நான் ட்ரா பண்ண போகிறேன். ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி இந்த அளவு வைக்கிறேன். இப்போ அதை நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணி மவுஸ் ரிலீஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு, சாரி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் வந்து டாப் வியூவில் வச்சுட்டேன். நான் எனக்கு வேண்டியது வந்து ஃப்ரண்ட் வியூவில் வச்சு செய்யணும். திருப்பி நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிறேன். அப்புறம் நான் ட்ராக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். அப்புறம் ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஜேபேக் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கல்ப்பிங் மெட்டீரியலாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் ஷேடோ பாக்ஸை அன்கிளிக் அந்த திருப்பி ஒருத்தரை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஷேடோ வந்துடும். இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில அவ்வளோ பெரிய இது ரெசல்யூஷன் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிங்க இந்த ஷேடோ பாக்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் இதில் ரெசல்யூஷன் வேணும் உங்களுக்கு கொடுத்துக்க முடியும். திருப்பி நீங்கள் இந்த ஷேடோ பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெசல்யூஷன் வந்து முதல்ல இருந்ததை விட ஒரு நல்ல ஒரு ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். திருப்பி நீங்கள் சேம் அதே ஷேடோ பாக்ஸை திருப்பி ஒருத்தர் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹை ரெசல்யூஷனாக அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்கல்ப்பிங் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை அல்ஃபாவும் இதோ நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை நீங்கள் நார்மல் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக ஸ்கல்ப்பிங் பண்ணக்கூடிய மெட்டீரியலாக இது மாறிடும். பார்த்தீங்கன்னா சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்கல்ப்பிங் பண்ணக்கூடிய மெட்டீரியலாக உங்களுக்கு இது கிடைச்சிடும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள்
ஷேடோ பாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஷேடோ பாக்ஸில் எப்படி சேருன்னு பார்த்தோம். சாரி, ஷேடோ பாக்ஸ்னு ஒன்று சொன்னால் இந்த ஜியோமெட்ரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேடோ பாக்ஸ் கிடைக்கும். அதை சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நாங்கள் ஷேடோ பாக்ஸில் என்ன செய்ய முடியும் ன்றதை இன்றைக்கி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் சந்திக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி அந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.